ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்காங்க. இவ்வளவு வேகமா துரிதமா இந்த ஒரு நபர் கமிஷன் அமைப்பதில் என்ன நோக்கம் எனக்கு தெரியல. அமைச்சிருக்கிறாங்க. இப்ப நான் நேற்றைய தினம் சென்னைக்கு போயிருந்தேன். இரவு தான் 2 மணிக்கு தான் வீடு போயிருந்தேன். காலையில் எழுந்தவுடன் தான் வந்தேன். உங்க தொலைக்காட்சியில் பார்க்கிற செய்தி வச்சு தான் இந்த பேட்டியை நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் வருகின்ற பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது இடையில் ஆம்புலன்ஸ் வருது. அப்ப அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருதுன்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பி ஆக அயங்கி விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸ்காரங்க தெரியும்? கூட்டம் நடத்துறாங்க, மேல இருக்கிறாங்க, மேல ஏறி பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும். நானும் கூட்டத்தில் போய் 163 தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலண்ட் ஒளியில் வந்துகிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு, எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது தொலைக்காட்சியில் பார்த்தேன். இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குது. இதெல்லாம் ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான். 27,000 பேர் கலந்துட்டாங்கன்னு சொல்லி போலீசார் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க கிரௌட் அதிகமா வந்துச்சு, எங்கிட்ட கேட்ட அனுமதியில 10,000 பேர் தான் கலந்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க 27,000 பேர் வந்தது எங்களால என்ன பண்ண முடியும்? 4 மாவட்டத்தில் நடந்திருக்கு. 4 மாவட்டத்தில் இதே கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கார். அந்த பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்துட்டாங்க, எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தான்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா? இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஆகவே அவருடைய கடமையிலிருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்பதை நான் கருதுகிறேன். சார், இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று விஜய் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இதையெல்லாம் நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் ஒரு கற்பனையான கேள்வியை தான் நான் பார்க்கிறேன். நடவடிக்கை எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? இவ்வளவு பெரிய துயரம் நடந்திருக்கு, அதைத்தான் பார்க்கிறேன். இன்றைக்கு போன உயிர் மேல முடியும். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இழந்தா நமக்கு எவ்வளவு வேதனை நினைக்கணும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசணும். தயவு செய்து அரசியல் இது எந்த இடத்துல தவறு நடந்தது, அது எப்படி என்ன காரணத்துக்கு நடந்தது, இதைத்தான் நம்ம அலசி ஆராய்ந்து அதற்கு ஒரு இறுதி வடிவு கொடுக்க வேண்டும். இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படாதுன்னு பார்க்க வேண்டும். இதையெல்லாம் பார்க்க வேண்டும். இதை விட்டு இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, இதுக்கு இதையெல்லாம் பேசுவது இந்த இடத்தில் சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்ல, இப்படி சம்பந்தப்பட்டவர் அந்த மக்களை பார்க்கவே இது வரைக்கும் நேற்று வரைக்கும் கட்சிக்காரர்களே அவரை பார்க்கலங்கிற நான் சொல்றேன். மதிப்பு முடியாத விலை மதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும், நம்முடைய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் முக்கியம். மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது நினைப்பார். இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படக்கூடாது. அதைத்தான் நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நடந்த நிகழ்வு மிக மிக ஒரு கொடூரமான நிகழ்வாத்தான் நான் பார்க்கிறேன். மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வாத்தான் பார்க்கிறேன். இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் இறந்ததாக தெரியவில்லை. எனக்கு தெரிந்தவரை தெரியவில்லை. ஆக இது பல பேர் 39 பேர் இறந்திருக்காரு சொன்னால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது.